ஒரு காலத்தில் பசுமைமிக்க மலைகளுக்கும் மின்னும் நதிகளுக்கும் இடையே அமைந்த அமைதியான கிராமத்தில் லூனா என்ற ஒரு மேன்மையான ஆர்வமுள்ள சிறுமி வாழ்ந்தாள். அவள் ஓவியம் வரைவதை உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அதிகமாக விரும்பினாள். அவளிடம் சிறந்த பெயிண்டிங் கருவிகள் எதுவும் இல்லை. பழைய பேப்பர் பக்கங்கள் மற்றும் மரக் கைப்பிடியுள்ள ஒரு பழைய பைன் பிரஷ் மட்டும் இருந்தது. ஒரு நாள் காட்டை சுற்றி பார்க்க சென்றபோது லூனா ஒளிரும் ஒரு வலுவான கல்லைக் கண்டு பிடித்தாள். அவள் அதை தொடும்போது அது மின்னி மறைந்தது. மாறாக ஒரு புதிய மினுமினுக்கும் ஒளிரும் ஓவிய தூரிகையாக புல்வெளியில் மின்னிக் கொண்டிருந்தது. அதன் கைப்பிடி நட்சத்திரங்கள் போல மின்னியது. அதிலுள்ள பிரிசில்ஸ், அதாவது தூவிகள், எல்லா வண்ணங்களிலும் ஜொலித்தன. அந்த இரவில் லூனா அந்த ஒளிரும் ஓவிய தூரிகையை வீட்டில் பயன்படுத்தியபோது ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. அவள் வரைந்தது எல்லாமே உயிருடன் மாறியது. அவள் ஒரு வண்ணத்து பூச்சியை வரைந்தாள். அது காகிதத்திலிருந்து பறந்து அறைக்குள் அங்குமிங்குமாக நடனமாடி பறந்து கொண்டிருந்தது. அவள் ஒரு சாண்ட்விச்சை வரைந்தாள். அது உண்மையான, ருசிகரமான சிற்றுண்டியாக மாறியது. அதிர்ச்சியுடன் லூனா மெல்ல கூறினாள், "இது ஒரு மாய பிரஷ்ஷே." விரைவில் லூனா கண்டி ட்ரீஸ், அதாவது மிட்டாய் மரங்கள், பேசும் பூனைகள் மற்றும் பறக்கும் பலூன்கள் நிறைந்த தோட்டத்தை வரைந்தாள். எல்லாம் நிஜத்தில் நடந்தது. அதனால் அவளது சிறிய வீடு மாய உலகமாக மாறியது. ஆனால் இந்த செய்தி விரைவாக பரவியது. மேல்மலையில் பெரிய சாம்பல் நிற வீட்டில் வசித்த மிஸ்டர் கிரம்பிள் என்ற பேராசையுள்ள மனிதன் இந்த மாய பிரஷின் கதையை கேட்டார். அது எனக்கே வேண்டுமே என்று அவர் மெல்லிய குரலுடன் கூறினார். லூனா வீட்டின் வரைபடத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தார். எப்படி வீட்டில் நுழைந்து திருடலாம் என்று. அந்த இரவில் அவர் மெதுவாக லூனாவின் வீட்டுக்குள் நுழைந்து அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த மாய பிரஷை திருடிவிட்டார். மிஸ்டர் கிரம்பிள் தன்னை செல்வமிகு மற்றும் சக்தி வாய்ந்தவராக மாற்ற அந்த மாய தூரிகையை பயன்படுத்த முயற்சித்தார். அவர் தங்க நாணயங்கள், நகைகள், நாணய குவியல்கள் மற்றும் சொகுசு உணவுகளை வரைந்தார். ஆனால் அந்த மாய தூரிகை அவருக்காக வேலை செய்யவில்லை. தங்கத்துக்கு பதிலாக உருகி ஒட்டும் சீஸ், அதாவது வெண்ணெய் கிடைத்தது. விலை உயர்ந்த பொக்கிஷத்திற்கு பதிலாக மோசமான ஜெல்லி பீன்கள் வீடு முழுவதும் வெடித்தன. ஏன் இது வேலை செய்யவில்லை என்று அவர் ஜெல்லி பூச்சில் மூழ்கியவாறு கூச்சலிட்டார். அந்த நேரத்தில் அந்த மாய பிரஷ் அவரது கையிலிருந்து தானாக எழுந்து ஒளிர்ந்து தற்செயலாக லூனாவின் வீட்டுக்கு ஜன்னல் வழியே பறந்து சென்றது. லூனா விழித்து பார்த்தபோது அந்த தூரிகை அவளது தலையணையின் மீது மிதந்து கொண்டிருந்தது. "நீ நல்ல மனம் கொண்டவர்களுக்கே மட்டும் வேலை செய்கிறாய் போல் இருக்கிறது" என்று சிரித்தபடி அவள் கூறினாள். லூனாவுக்கு ஒரு யோசனை வந்தது. வண்ணச் சுழலுடனும் தன் மாய தூரிகையின் பெரிய அசைவுடனும் அவள் ஏதோ ஒரு சிறப்பு ஓவியத்தை வரைந்தாள். ஆமாம், அவள் தன் மாய தூரிகையால் ஒரு விசித்திரமான பூங்காவை வரையத் தொடங்கினாள். அது ஒரு மாயத்தோட்டம். அந்த கிராமத்தில் உள்ள அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அந்த தோட்டத்தில் பபுள் நீரூற்று குளங்கள், மேகங்கள் போல ஸ்லைடுகள், அதாவது ஸ்லைடர், வானவில் பாலங்கள் மற்றும் கதைகள் சொல்லும் சிரிக்கும் மரங்களும் இருந்தன. அந்த கிராமம் முழுவதும் ஒருமித்தமாய் சேர்ந்தார்கள். அவர்கள் சிரித்தனர், விளையாடினார்கள், பஞ்சு போன்ற மென்மையான மேகங்களின் கீழே இனிப்புகளை பகிர்ந்து மகிழ்ந்தனர். மிஸ்டர் கிரம்பிளும் வந்தார், ஜெல்லிபீன் ஜூஸில் முழுக்க நனைந்தவாறும் வெட்கத்தில் தலை குனிந்து. லூனா அவரிடம் ஒரு பெயிண்ட் தூரிகையை கொடுத்தாள். அது மாயத் தூரிகை அல்ல, சாதாரணமான ஓவியத் தூரிகைதான். அவள் மெதுவாகச் சொன்னாள், "இதோ உங்கள் மனதிலிருந்து ஏதாவது வரைய முயற்சியுங்கள்." அவர் மெதுவாக கண்களை திறந்தார். பிறகு மெதுவாகவே சிரித்தார். அந்த நாளிலிருந்து அந்த கிராமத்தில் மாயத்திற்கும் மேல் சில விசேஷமான விஷயங்கள் தோன்றின. நல்ல மனம், படைப்பாற்றல் மற்றும் நட்புகள். இந்த மாதிரியான இன்னும் பல கதைகளுக்காக தயவு செய்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் லைக் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.